Hi friends, welcome to Basha's Kitchen. Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதம் மூணு சாதத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். மூணு சாதத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் கறி மசாலா இன்றைக்கி நம்ம எப்படி செய்யறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸும் ஆகாது. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய்னாலும் சேர்த்துக்கலாம். வெறும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கத்திரிக்காயை வேக விடணும். ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெயில் இதை நம்ம ரோஸ்ட் பண்ண விடணும். கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் கறி மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொரியல் நம்மளுக்கு சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி காய் வகைகளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.